கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்ததுக்கான ஒரு ஆன்சர் அப்படின்னு தான் சொல்லணும். ஆர்சிபி கிட்ட ஸ்பின்னர்ஸே இல்லை. இருக்கிற பிளேயர்ஸில் தரமான ஸ்பின்னர்ஸ் எடுத்து ஒரு 2 பேர் உள்ளே போடணும்னா நீங்கள் யாரை ப்ரோ ஸ்குவாடில் எடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு போறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆர்சிபிக்கு பல பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு. 2016 பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபைனல் வின் பண்ணியிருக்க வேண்டியது அங்கே ஸ்டார்ட் ஆனதுங்க மிடில் ஆர்டர் பிரச்சனை. ஸோ இப்போ வரைக்கும் காலங்காலமாக கிட்டத்தட்ட 6-7-8 வருஷமா பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு மிடில் ஆர்டர் பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துட்டு இருந்துச்சு. இந்த சீசன் கண்டிப்பா பியூரா அதை சரி பண்ணியிருக்காங்க. அண்ட் கேமரூன் கிரீன் உள்ள வரதுனாலையும் வில் ஜாக்ஸ் இருக்கிறதுனாலையும் பட்டிதர் இருக்கிறதுனாலையும் அப்படியே மிகப்பெரிய ஓட்டையை பூசி முழுகின மாதிரி இருக்கு. ஸோ மிடில் ஆர்டர் ஆல்மோஸ்ட் அவங்களுடைய டாப் 6 வரைக்கும் தரமான பேட்டிங் இருக்கு அப்படிங்கிறதுனால போதும். ஸோ இது போக யாராவது ஒருத்தர் 2 பேர் ஹெல்ப் பண்ணா பேட்டிங் யூனிட் டாப் 8 வரைக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அது மேபி மஹிபல் லோம்ரோரா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா மயங்க் தஹரா இருக்கலாம். ஸோ இவங்க 2 பேர்த்துல யாராவது ஒரு நல்ல பேட்டிங் கான்ட்ரிபியூஷன் கொடுத்தா கூட ஸோ ஓகே அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. இதுக்கு நடுவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுறது ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஸ்பின்னருக்கு போவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ மயங்க் தகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் எடுத்தாங்க. உண்மையாலுமே ஒரு தரமான பிளேயர். அது காரணம் என்னன்னா எஸ்ஆர்எஸ் வந்துட்டு ரொம்பவே நல்லாவே க்ரூம் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் இருந்தாலும் என்ன மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க, ஆல்ரெடி வாசி இருக்காப்ல, அது போக நம்ம கிட்ட ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லி விட்டுட்டாங்களா என்ன அப்படிங்கிறது வந்து தெரியல. அவருடைய டொமஸ்டிக் கரியர் வந்துட்டு நல்லா இருக்கு, நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் பேட்டிங் ஸ்ட்ரைக் ரேட்டும் நல்லா இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 ரன் வேணும்னா அடிச்சு கொடுக்கக்கூடிய கெபாசிட்டி இருக்கு. அண்ட் கண்டிப்பாக ஒரு நல்ல கான்ட்ரிபியூட் டீமுக்காக பண்ண முடியும். ஒரு 6 எல்லாம் அடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கு. அண்ட் பவுலிங் எக்ஸ்ட்ரானரியா இருக்குங்கிறதுனால மயங்க் தகரை எடுத்தாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டவே அவரை 11ல் ஆட வைக்கணும். இதுதான் ஆர்சிபியோட ஸ்ட்ராட்டஜியா இருக்க போகுது. ஸோ ஆர்சிபியோட மிகப்பெரிய இன்னொரு மைனஸ் என்ன அப்படிங்கிறதை நம்ம சொல்லி ஆகணும். ஆர்சிபியோட ஸ்பின் யூனிட் அப்படின்னு சொல்லணும். நீங்க மேக்ஸ்வெல்ல ஒரு ஸ்பின்னரால கன்சிடர் பண்ண முடியாது. பிகாஸ் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரு பார்ட் டைம் பவுலராக தான் வந்தாரு. கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருக்காரே தவிர ஸோ அவருக்கும் சில அடிகள் விழத்தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஒவ்வொரு டீமுமே பியூர் ஸ்பின்னரை வச்சிருக்காங்க. ஸோ ஆர்சிபி கிட்டையும் ஒரு பியூர் ஸ்பின்னர் இருந்தாரு, வேற யாரையும் சொல்ல, யுஸ்வேந்திர சகல். ஸோ கண்டிப்பா அவங்க ரீடைன் பண்ணியிருக்கணுங்க. ஸோ ஏன் எங்க மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அவர் மிகப்பெரிய அசெட். கிட்டத்தட்ட ஒரு ராஷித் கானுக்கு ஒரு ஈக்குவலான ஒரு பவுலர் அப்படின்னு சொல்லணும். ஸோ வேர்ல்ட் கப்பு கூட செலக்ட் ஆகல. ஆர்சிபி வச்சு நல்லா பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா அவர் வந்துட்டு செலக்ட் பண்ணியிருப்பாங்க. சகலை ஏன்பா மிஸ் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னோம். ஸோ ஆர்சிபி பண்ண மிகப்பெரிய தப்பு. அவரும் கிடைக்கிற இன்டர்வியூலலாம் புலம்பிட்டே இருக்காரு. எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும், ஆர்சிபி இப்போ கூப்பிட்டா போது நான் டக்குன்னு ஓடி வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. பட் இருந்தாலும் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கல. இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய கெரியரும் ஏதோ அப்படிங்கிற மாதிரி போயிட்டு தான் இருக்குன்னு சொல்லணும். ஸோ அங்கே பண்ண தப்பு. ஸோ அடுத்த 2வது தப்பு என்ன அப்படின்னா வனிந்து அசரங்க. அவர் ஒரு ஆல்ரவுண்டர் சொன்னா கூட அவருடைய அந்த 4 ஓவர் அப்படிங்கிறது பயங்கரமான வேல்யூவா இருந்துச்சுங்க. ஆர்சிபியில் ஆடுற வரைக்கும் பேட்டிங்ல பெருசாக கான்ட்ரிபியூட் இல்லைன்னா கூட பவுலிங் நல்லாவே பண்ணி கொடுத்தாரு. கிட்டத்தட்ட 14 மேட்ச்ல ஒரு 10 மேட்ச் அவர்கிட்ட இருந்து குட் ஸ்பெல் அப்படின்னு தான் சொன்னோம். நல்லா வந்துட்டு எக்கனாமிக்கலா போட்டு கொடுத்தாரு அப்படிங்கிறதுலையும் மாற்றம் கிடையாது. ஸோ அவரையும் பார்த்தோம் அப்படின்னா ஆக்ஷன்ல பேஸ் பிரைஸுக்கு வந்தாரு, தட்டி தூக்கி இருக்கலாம், மிஸ் பண்ணிட்டாங்க. மிகப்பெரிய ஒரு சோதனை அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ இப்போதைக்கு அவங்களை காப்பாற்ற போறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பேரை கொஞ்சம் மாற்றி மாற்றி அவங்களுடைய அணுகுமுறையை பொறுத்து தான் சொல்லணும். ஒன்று இந்த மாதிரி லோம்ரோர் பார்ட் டைம் பவுலர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ வில் ஜாக்ஸை கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த லோம்ரோர் அவங்களை எல்லாம் விட்டு தள்ளிடுங்க. ஸோ 2 பேரை மட்டும் பார்க்கலாம். ஒன்று வந்துட்டு மயங்க் தகர். ஸோ கண்டிப்பாக எல்லா மேட்சுமே அவரை ஆட வைங்க. ஸோ அவர் தான் இருக்கிற குவாலிட்டியான ஸ்பின்னர். அதுக்கப்புறம் நீங்கள் வில் ஜாக்ஸ் எடுக்கிறீங்களோ மேக்ஸ்வெல் எடுத்தாங்களோ அவங்க ஒரு 2 ஓவர் அப்படிங்கிறத அங்கங்கே தள்ளிட்டு போயிடுவாங்க. ஸோ பியூரா 4 ஓவர் போறதுக்கு மயங்க் தகர் வேணும். இது போக இன்னொருத்தர் இருக்காருங்க, ஆர்சிபியோட லக்கி சாம் அப்படின்னு தான் சொல்லணும். மன்னிக்கவும், ஆர்சிபின்னு சொல்ல முடியாது, மற்ற டீமுக்கு அவர் லக்கி சாம். ஆனால் ஆர்சிபிக்கு லக்கி சாம் ஒர்க் அவுட் ஆகலை. வேற யாரும் இல்லை, கரண் சர்மா. அது இருக்கட்டும். அது என்ன ப்ரோ லக்கி சாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக அவர் மும்பை இந்தியன்ஸில் விளையாண்டு இருந்தார் தெரியுமா, அப்போ டிராஃபி அடிச்சாங்க. அதுக்கு முன்னாடி ஹைதராபாத்தில் ஆடிட்டு இருந்தார். அந்த வருஷம் அவர் கப்பு வின் பண்ணார். அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் வந்தாங்க 2017 நினைக்கிறேன், அப்போ கப்பு வின் பண்ணார். அடுத்தது 2018 சிஎஸ்கே கூட பார்த்தோம் அப்படின்னா ஃபைனலில் ஆடி அந்த சீசனையும் கப்பு வின் பண்ணாருங்க. அவர் ஆடுற டீம் ஃபுல்லாமே பார்த்தோம் அப்படின்னா டிராஃபி அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. 2016 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் பார்த்தோம் அப்படின்னா செம்மையான ஒரு பவுலராக இருந்தார். ஸோ அப்போ பார்த்தோம்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஸோ ஃபைனலில் அவங்க ஜெயிச்சதுக்கப்புறம் ஆர்சிபி கூட தான், ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாக தான் ஜெயிச்சதுக்கப்புறம் வந்துட்டு அவர் அந்த ஸ்குவாடில் இருந்தார். ஸோ அதே மாதிரி 2017 மும்பை இந்தியன்ஸ் நான் சொன்ன மாதிரி ஸோ அந்த ஒரு ஸ்குவாட்லேயே இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் சிஎஸ்கே எடுத்து போட்டாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்குவாட்லேயே இருந்தார். ஆனால் ஆர்சிபி வந்ததுக்கப்புறம் லக்கி சாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனால் ஆர்சிபிக்கு அந்த ஒரு லக் அப்படிங்கிறது ஒர்க் ஆகல. ஸோ ஆர்சிபிக்கு எப்படி பார்த்தாலும் இந்த லக் ஃபேக்டர் மட்டும் சுற்றி சுற்றி அடிச்சிட்டு இருக்கு. அண்ட் கரண் சர்மாவை அதனால தான் வச்சிருக்காங்க.
ஒரு பியூர் ஸ்பின்னராவது வேணும் அப்படிங்கிறதுனால தான் அவர் வந்துட்டு ட்ராப் பண்ணல. ஸோ அவரும் கொஞ்சம் டீசெண்டாக பேட்டிங் ஆடுவார். ஸோ கண்டிப்பாக 6 எல்லாம் அடிச்சு நம்ம பார்த்துருக்கிறோம் ஐபிஎல்லையே. ஸோ அந்தளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. ஃபர்ஸ்ட் பவன் நிகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ஸ்மேன் இருந்தார் தெரியுமா, அதாவது ஒரு ஆல்ரவுண்டர் இருந்தார் தெரியுமா, சிமிலர் அந்த மாதிரி தாங்க, ஓரளவுக்கு டீசெண்டாகவே ஆடுவார். அவர் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஆர்சிபி ஸ்குவாடில் இருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் பியூர் ஸ்பின்னர் இவர் தான். ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு மேட்சுமே ஸ்குவாடில் ஆடி ஆகணும். ஸோ டொமஸ்டிக் கரியர் ஓரளவுக்கு நல்லாவே போயிட்டு இருக்கு. ரீசெண்ட் டைமில் வந்துட்டு டச்சில் இருக்காரு, ஃபார்மில் இருக்காரு அப்படிங்கிறத விட பவுலிங்கில் வந்துட்டு டச்சில் இருக்காரு. ஸோ மயங்க் தகருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அவருக்கு இப்படி போடுறா தம்பி அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு அட்மாஸ்பியரை வந்துட்டு அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. ஸோ ஃபியர் வந்துட்டு போக்கிட்டாரு அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க 2 பேர் தான் ஸ்பின் ட்வின்ஸா ஆர்சிபிக்கு இருப்பாங்க, சுழல் மன்னர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது மாற்றம் கிடையாது. அது போக மேக்ஸ்வெல் கிட்ட இருந்து வர 2-3 ஓவர்ஸ், அது மட்டும் இல்லாமல் மஹேபுல் அவர்கிட்ட இருந்து வர 2-3 ஓவர்ஸ், அதுக்கப்புறம் வில் ஜாக்சன் ஸ்குவாட்குள்ள வந்தாலும் அவரும் வந்துட்டு பவுலிங் போடுவார். இது எல்லாமே வந்துட்டு ஒரு போனஸாக தான் பார்ப்பாங்க. ஸோ மெயின் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் போய் ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது போக யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, ஹிமான்சு ஏகப்பட்ட பவுலர்ஸ் இருக்காங்கிறதெல்லாம் வச்சுக்கலாம். பட் இருந்தாலும் பிளேயிங் லெவனில் இவங்க இருக்கிறதுக்கான சான்ஸ் 95% அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை உண்மையாலுமே பேலன்ஸான ஸ்குவாட் இல்லைங்க. கண்டிப்பாக ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த வருஷம் சப்போர்ட் பண்ண தான் போகிறாங்க அப்படின்னா கூட ஒரு ஸ்குவாட் வந்துட்டு ஓகேப்பா நம்ம தைரியமாக சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. எல்லா ஃபேன்ஸோட மனநிலையும் அவங்களுக்கே தெரியும். 50% தான். என்னடா பவுலிங் யூனிட் இப்படி இருக்கு, பேட்டிங் யூனிட் வந்துட்டு ஓகே பரவாயில்ல 6 வரைக்கும் இருக்கு, அண்ட் ஸ்பின்னர்ஸ் வேற குவாலிட்டியாக இல்லையே அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கலாம். பட் என்ன வேணாலும் நடக்கலாங்க. ஏன்னா 2016 அந்த டீம் அப்படிங்கிறது இதே மாதிரி தான். நீங்கள் நினச்ச மாதிரி பவர்ஃபுல் டீமெல்லாம் கிடையாது. கெயில் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுடைய டீம் டாப் 3 டாப் 4 தான் ஃபயர் ஆவாங்க. பவுலர்ஸ் வந்துட்டு அவ்வளோ பெரிய பவுலர்ஸ் எல்லாம் கிடையாது. சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு பெருசாக இல்லை. அந்த விராட் கோலி ஒவ்வொரு மேட்சும் பெய்த்தனமாக ஆடினாருங்க. ஸோ அதனால 900+ ரன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த ஒரு டோட்டல் போஸ்ட் பண்ணியிருப்பாரு. அதுதான் இப்போ வரைக்கும் ரெக்கார்டாக இருந்திருக்கு. அந்த சீசனில் ஹையஸ்ட் ரன்னாகவும் இருந்துச்சு. எல்லாமே பர்ஃபெக்டாக போச்சு அந்த சீசனில். என்ன பவுலிங் யூனிட்லாம் அடி வாங்கினா கூட எப்படியும் பேட்டிங் யூனிட்டை வச்சு அவங்க சமாளித்து இந்த வாட்சன்லாம் இருந்தாப்புல மிடில், அண்ட் கேதார் மாமாவெல்லாம் அந்த டைம்லேயே டீமில் இருந்தாருன்னு சொல்லணும். ஸோ அது போக அவங்களுடைய அந்த டிவிலியர்ஸ் அவங்கெல்லாம் இருந்தப்பவே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு நல்ல பேட்டிங் யூனிட் மாட்டிருந்துச்சு. இதே மாதிரி தான் போகிறான ஓரளவுக்கு பவுலிங் யூனிட் ஸ்பின்னர்ஸ் எல்லாம் அவ்வளோ குவாலிட்டியாக இல்லாமே ஃபைனல் வரைக்கும் போனாங்க. ஆல்மோஸ்ட் ட்ராஃபி அடிச்சிட்டாங்க. முதல் 10 ஓவர் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ட்ராஃபி அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செலிப்ரேட் பண்ணுற ஸ்டேஜில் இருந்திருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அப்படியே உல்ட்டாவாயிடுச்சு. பென் கட்டிங்னு ஒருத்தர் வந்தாருங்க. அந்த மேட்ச் ஏன் தம்பி ஞாபகப்படுத்துறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்கலாம். ஆனால் பென் கட்டிங்கை மறக்கவே முடியாது. என்ன ஒரு பிளேயருங்க, மூஞ்சிலையெல்லாம் அடி வாங்கி ரத்தம் வாங்கி இருக்கிறாரு வேற ஒரு லீகில். அது போக ஐபிஎல்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஃபைனலில் இருந்துச்சு. ஸோ பாராட்டி ஆகணும். ஸோ அங்கே இப்போ எதுக்காக நான் அதை வந்துட்டு ஒரு உதாரணமாக சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போவும் டீம் இப்படி தான் இருந்துச்சு, இந்த தடவையும் டீம் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேட்டிங் மேலே தைரியமாக நம்பிக்கை வச்சு பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரு பவுலிங் ஃபஸ்ட்டு ஒரு பவுலிங் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஒரு 150 ரன்குள்ளே ஒரு சுருட்டினா போதும், திருப்பி அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 7 to 8 மேட்சஸ் பக்கம் வின் பண்ணி ஸோ ஃபைனலாக ஒரு 2-3 மேட்ச் வின் பண்ணி உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே லக் பேஸ் பண்ணி தானுங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஓவராலாக ஸ்பின்னர்ஸ் பற்றி? நீங்கள் யாரை ஸ்குவாடில் ஆட வைப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.